யோ கணக்கு என்னையா பொண்ணு இவ? எஜமா பொண்ணுனா அச்சம் மடம் நானோன்னு இருக்கணும். ஆனா இவளை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா எஜமா, வெளியில போற ஓனான எடுத்து நீங்க வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டீங்கன்னு. என்னடா சொன்ன நீ? எஜமா மன்னிச்சிருங்க, தெரியாம சொல்லிட்டேன். என்னடா கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கலையா எவனுக்கும்? கோட்டையில ஒரு ஆம்பளையும் கண்ணுல படல. உங்க ஆம்பளைங்களே இல்லையா? அருணா கயிறு கட்டினவன் எவனும் இல்லையா? இன்னைக்கு உன் கதை முடிச்சது. என் எஜமான பத்தி தெரியாம வாய அடிக்கிற பாத்துக்கிட்டே இரு. எஜமா அவசரப்படாதீங்க எஜமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோ கணக்கு, காட்டுல போய் மான வேட்டையாடலாம் வா. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? வீட்டுல ஒண்ணும் பண்ண முடியாம காட்டுக்கு போறாராம். புலியா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட போனதான். என்னடா ஆம்பளைங்க நீங்களாம்? எஜமா கோட்டை வந்துருச்சு. எஜமா கோட்டை வந்துருச்சு. ஏங்க எஜமா கோட்டை வந்துருச்சுங்க. அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. சிலருக்கு மண்ணு மேல பைத்தியம், சிலருக்கு பொண்ணு மேல பைத்தியத்துல பல விதம். அதுல இது 2வது ரகம். பைத்தியத்துக்கு ஒரு வணக்கம். என்னங்க என்னங்க? உனக்குலாம் ஆசை தீரவே தீராதாடா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ருசியாவும் இருக்கு. எஜமானுக்கு என்னாச்சு கணக்கு? விசித்திரமா பண்றாரு. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் எஜமானியம்மா. என்னாச்சு? என்னாச்சுன்னு என்ன கேக்குறீங்க? 2 பத்தாதுன்னு 3ஆவது ஒண்ணு கூட்டிட்டு வர போறாரு எஜமா. நன்றி எஜமா. டேய் கணக்கு, எஜமா சீக்கிரம் போய் பக்கத்தூரோட பூமி பத்திரத்தை எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வர எஜமா. காந்தாரி பட்டணத்துல உள்ள 10 ஏக்கர் நிலத்தை உனக்கு நான் தரேன். இத வாங்கிக்கோடா. ரொம்ப நன்றி எஜமா. உன் பொஞ்சாதியோட பேர் என்னடா? ருத்ரங்கி எஜமா. ஏ மீராபாய், ருத்ரங்கியோட சாந்தி முகூர்த்தம் இங்கதான் நடக்கணும். நமக்கு எப்படி நடந்துச்சோ அவளுக்கும் அப்படிதான் நடக்கணும். நமக்கு கிடைச்ச மரியாதை அவளுக்கும் கிடைக்கணும். ஏ கணக்கு, புரிஞ்சுதுங்க எஜமா. என்ன சொல்ற மீராபாய்? உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஜமா. தம்பி மல்லேஷ், ருத்ரங்கி 2 பேரும் வாங்க வாங்க. இந்த எஜமா உன்னை விட்டு வச்சாலும் நான் உன்னை விடுறதா இல்லை. ருத்ரங்கியோட உன் சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்கும்னு நானும் பார்க்க தானே போறேன். அப்பலாம் எரை போட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப இறக்கி நீங்க திண்டாடுறீங்க. எனக்கான நேரம் வரும்போது எல்லாத்தையும் சரியா செய்வண்டா கணக்கு. ருத்ரங்கியோட நிலத்துல ஆம்பளைங்களோட தலை செதறணும், ரத்த ஆறே ஓடணும். பொம்பளைங்க கண்ணீரால என் காலை கழுவணும்டா. அது எப்படி? ருத்ரங்கியும் மல்லேஷும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கடா.
நீங்க அழ வேண்டியது இங்க இல்ல, எங்க எஜமா காலடியில வந்து அழுங்கடா. அவரு விட சொன்னா மட்டும்தான் விடுவோம், இல்லன்னா உங்க எல்லாரையும் அடிச்சே கொன்னுடுவோம். போங்க போங்கடி. ஏய். இப்படிடா நான் சொல்ற எல்லாத்தையும் கவனமா கேளுங்க. உங்க வீட்டு ஆம்பளைங்க, அண்ணன், தம்பி, புருஷன் உடம்ப மறைக்க துணிய கட்டணும்னா மல்லேஷ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த ருத்ரங்கி ஒரு நாள் என் கூட இருக்கணும். அவங்க எங்க இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஐ ஹோப் யூ bloody slaves understand what I say. எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு எஜமா கேக்குறாரு கடவுள் பாஷையில. போது நிறுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? அந்த மல்லேஷு ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லாத வரைக்கும் உங்க எல்லாரும் எலுமையும் நொறுக்க சொல்லி இருக்காரு. சொல்றீங்களா சாகுறீங்களா உங்க இஷ்டம். எங்க உயிரே எடுத்தாலும் சரி, மல்லேஷ் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். உயிரை வாங்கினா கூட சொல்ல மாட்டாங்களா? வேற எதடா வாங்குறது? மானத்தை வாங்கிடலாம் கணக்கு புள்ள. கடவுளே, இந்த கன்றாவில நான் பாக்குறதுக்கே விரும்பலப்பா. ஏய் கணக்கு, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, என்ன விட்டுருப்பா. உன் எஜமான் கிட்ட போய் சொல்லு, இனி இந்த ருத்ரங்கி எங்களோடது. இனிமே அவன் நினைக்கிறது எதுவும் இங்க நடக்காது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு இந்த பூமி ஒண்ணு அவன் அப்பா விட்டு சொத்து இல்ல. இனி இந்த ருத்ரங்கி யார் கட்டுப்பாட்டிலையும் இயங்காத. நாம எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படிதான் அவனும் பிறந்தான். அவன் விளையாடுறதுக்கு நாங்க ஒண்ணும் பொம்மைங்க இல்ல. போய் சொல்லு உன் எஜமா கிட்ட. மீறி எங்க கிட்ட வாலாட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவேன். ஏ மீராபாய், இன்னொரு நல்ல எலும்ப போடு. என்னடா ஆச்சு? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதான் நீங்களே எல்லாத்தையும் பாக்குறீங்களே. நீ பெரிய எலும்பா போடுடே. நீ சொல்லியா கணக்கு? வந்தவ எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டேன் ஏச்சம்மா. ஆனா இங்க என்னடானா நீங்க மூக்கு முட்டை நல்ல எலும்பு உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். நல்ல எலும்பு துண்டா போடாண்டி. நீ சாப்பிட்றியாடா? அப்படி ஒரு பாக்கியம் தான் எனக்கு இல்லையே ஏஜமா. போடா, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்து தொலைச்ச? ஆமா கணக்கு, வேற என்ன சொன்னா அவன்? அது எல்லாத்தையும் என்னோட வாயால சொல்ல முடியாது. என்ன சொன்னான்டா? டேய், இந்த ருத்ரங்கி ஊர் என்ன உங்க அம்மாவுக்கா பிறந்துச்சு? உங்க ஐயா கூட இருந்து பெத்தாளா அப்படின்னு கேக்குறான். வேற என்ன சொன்னான் கணக்கு? எல்லா அம்மா பெத்த மாதிரி தானே உங்க அம்மா உன்னை பெத்தா. உன்னை மட்டும் என்ன வானத்துல இருந்து உங்க அம்மா பெத்து தூக்கிட்டு வந்தாளா அப்படின்னு நான் சொல்ல அந்த மல்லே சொன்னான். என்ன மன்னிச்சிருங்க, இதுல ஏன் தப்பு இல்ல. உங்க பாவ கணக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்போ அவது நிறுத்துங்க. நான் இதை வச்சுக்கிறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. பாவ கணக்கு அதிகமாயிடுச்சா? இவ பொட்டு வச்சுக்க நான் உயிரோட இருக்கணுமா? பாவமா? நான் நில்லுன்னு சொன்னா நிக்குண்டி அந்த பாவம். நான் நடன்னு சொன்னா நடக்குண்டி புண்ணியம். வேற என்னென்ன சொன்ன அந்த மல்லேஷ்? இன்னும் அசிங்கமா சொன்னா ஏஜமா. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ல அவன் தான் ஜெயிப்பானு எனக்கு தோணுது. ஆடு புலி ஆட்டம் தெரியும்லடா உனக்கு. அந்த ஆட்டத்துல ஆடு ஜெயிக்குமா இல்ல புலி ஜெயிக்குமா? ஆடு எப்படி ஜெயிக்கும் ஏஜமா? புலி தானே ஜெயிக்கும். அப்புறம் இந்த விளையாட்டுல மட்டும் எப்படா பீம்ராவ் தோப்பான்? பீம்ராவ் தானே ஜெயிப்பான். ஆட்டத்துல புலி பலசாலி தான், ஆனா இங்க ஆடும் பலசாலியா இருக்கே ஏஜமா. அவன் பலசாலியா இருக்கலாம், ஆனா நான் பகவான்டா. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? என்னத்த தேவைப்படுற போது? திங்க சோறு, இடம், துணி. மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? சோறு முக்கியம் ஏஜமா. அந்த சோறு எப்படிடா கிடைக்கும்? பூமியை உழுது வேலை செஞ்சா பயிர் கிடைக்கும் ஏஜமா. பூமியை உழுது பயிரை அறுவடை செய்யணும்னா அந்த பயிர் வளர என்ன தேவை?
ஆத்துல தண்ணி வேணும். அந்த தண்ணியை தடுத்தா என்னடா ஆகும்? துரை, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. பீம்ராவ் தேஷ்முக்கு சொந்தமான ஆறு அவங்களுக்கு அப்பா விட்டு சொத்தாடா? இல்ல எஜமா. The lake belongs to Bhimrao Deshmukh. எஜமா, இனி ருத்ரங்கி ஜனங்க மூத்திரத்தை குடிச்சுதான் வாழணும். தானமா கொடுத்தது எப்படி திரும்ப வாங்குறது எஜமா? மனுஷனுக்கு உயிரை கொடுக்கறதும் கடவுள் தான், எடுக்கிறதும் கடவுள் தான். I'm nothing but God. எஜமா என்ன சொன்னாருன்னா? என்ன தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிற? மனசு முழுக்க கண்ணீரால நிறைஞ்ச ஒருத்தனுக்கு வார்த்தை எப்படிமா வரும்? அத நான் சொல்றேன். எஜமா ஆத்த ருத்ரங்கி ஊருக்கு தரத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருமா. ஆனா ருத்ரங்கி எஜமான் கூட என்ன மன்னிச்சிருங்கம்மா.